இப்போ எங்கள் அப்பா எந்த நாட்டிலேருந்து வசதியாக வாழ்ந்தாலும் என் செல்வாக்கு மேலே வரந்தானே, அவர் மறைஞ்சிருந்தாலும் அதே மாதிரி தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானே உச்சமடைஞ்சு செல்வாக்கோட திகழறதுனால அவங்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு பெரிய உச்சத்தை பெறக்கூடிய அடிப்படையில் இந்த குரு பெயர்ச்சி கடவுளுடைய அருளோடு அவர்களுக்கு செய்யும். ராசி அதிபதி உச்சமடைவது ஒரு புதிய தன்னம்பிக்கை, புதிய தைரியத்தோடு அவர்கள் பல முடிவுகளை எடுப்பாங்க. இந்த வாட்டி நீங்கள் எதை நினச்சி அந்த முடிவை தொடங்குறீங்களோ அந்த முடிவு உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத தனுசு ராசி இந்த வருஷத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க. நிறைய அனுபவத்தை சாமி கொடுத்தது. கடந்த 1.5 வருஷமாகவே சனி ராகு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது. அப்போ அந்த பாடத்திலிருந்து இவர்கள் மீண்டு வந்து ஜெயிப்பாங்க. இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் குரு பயிற்சியில் என்னென்ன மாதிரியான நன்மைகளை செய்ய காத்துட்ருக்கார்? ஸோ தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அர்த்தாஷ்டம சனி அவர்களுக்கு ஆரம்பித்து நடந்துட்டு இருக்குது. போன மார்ச் மாதத்துலேருந்து குரு 7வது இடத்துலேருந்து 8வது வீட்டுக்கு வந்து மறையிறார். மறைவிட ஸ்தானம் அப்படின்றது உண்மையை சொல்லணும்னா ஜோதிட சாஸ்திரத்தில் முழுமையான நல்ல பலன்களை கொடுக்காதுன்னு சொல்லி ஒரு விதி இருக்குது. பட் இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இதில் ஒரு பெரிய விதி விலக்க நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ராசிநாதனே குரு பகவான் உச்சமடைகிறார். ஓகே. இப்போ எங்கள் அப்பா எந்த நாட்டிலேருந்து வசதியாக வாழ்ந்தாலும் என் செல்வாக்கு மேலே வரந்தானே, அவர் மறைஞ்சிருந்தாலும் அதே மாதிரி தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானே உச்சமடைஞ்சு செல்வாக்கோட திகழறதுனால அவங்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு பெரிய உச்சத்தை பெறக்கூடிய அடிப்படையில் இந்த குரு பெயர்ச்சி கடவுளுடைய அருளோடு அவர்களுக்கு செய்யும். அதில் முதல் விஷயமா நான் பார்க்கப்படக்கூடியது, ராசி அதிபதி உச்சமடைவது ஒரு புதிய தன்னம்பிக்கை, புதிய தைரியத்தோடு அவர்கள் பல முடிவுகளை எடுப்பாங்க. இதுக்கு முன்னாடிலாம் டெசிஷன் மேக்கிங்லாம் வந்து ரொம்ப தொய்வாக இருந்துச்சு. சில முடிவுகள் சரியாக எடுக்க முடியாமல் இருந்துச்சு. கடைசியாக எடுத்து கூட சிலது தடைப்பட்டிருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி நீங்கள் எதை நினச்சி அந்த முடிவை தொடங்குறீங்களோ அந்த முடிவு உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். அதில் முக்கியமான விஷயம், குடும்பஸ்தானத்தையே குரு பார்க்குறாரு. தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய பொருளாதார முன்னேற்றத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ட் தனுசு ராசிக்கு வரும். செல்வ வளம் பெருகக்கூடியதாக இருக்கும். சார் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் முடங்கி போயிருந்துச்சு சார், ஒன்றுமே பண்ண முடியல சார், தொழில் மாற்றலாமான்னு நினைக்கிற நேரத்துக்கு ஒரு லாபம் கிடைக்கும். அப்போ ஜாதகப்படி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம், குடும்ப வாழ்க்கையிலிருந்து வந்த சண்டை சச்சரவுகள் விலகும், குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும். சார் எல்லாருந்தும் குடும்பமாக இல்லை சார், நாங்கள் ஆளுக்கு ஒரு மூலையில் கலைஞ்சு வாழறோம் அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ அவங்க எல்லாருமே ஒரு நல்ல வாழ்க்கையை முன்னெடுக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்தும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத தனுசு ராசி இந்த வருஷத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க. நிறைய அனுபவத்தை சாமி கொடுத்தது. கடந்த 1.5 வருஷமாகவே சனி ராகு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது. எது சரி எது தப்பு, யார் நல்லவன் கெட்டவன், அண்ணன் தம்பி யார், சொந்த பந்தம் யார், பழக்க வழக்கம் யார், உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்ற நண்பர்கள் யாருன்னெலாம் கற்றுக் கொடுத்தது. அப்போ அந்த பாடத்திலிருந்து இவர்கள் மீண்டு வந்து ஜெயிப்பாங்க. புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். புதியதாக வரக்கூடியவருடைய வருகை உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய வெற்றியை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். பல தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் 8லே குரு மறைஞ்சாலும் 4ஆம் அதிபதி உச்சமடைஞ்சு 4 பார்க்கறதுனால கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க. அது வீடாக இருக்கலாம், ஒரு மனையாக இருக்கலாம், ஒரு அசட் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு காரில் தொடங்கி 1 கிராம் தங்கத்தில் தொடங்கி அவங்களுக்கான உடைமையை சத்தியமாக சேர்த்துக்கொள்வார்கள். இந்த பீரியடில் இந்த 1 வருஷத்தில் கண்டிப்பாக நடக்கும். தொழில் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த காலத்தில் தொழில் தொடங்கலாம். என்னடா இது குரு பலன் இல்லாத நேரத்தில் தொழில் தொடங்கலாமான்னு நினச்சா கவலைப்படாதீங்க. ஏன்னா தொழில் காரகன் சனி பகவான் 4இல் தொழில் சாணத்தில், அந்த தனியை குரு உச்சமடைஞ்சு பார்க்குறார். தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக தொழிலில் மேன்மை கிடைக்கும். புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களாம் தாராளமாக செஞ்சு இந்த குரு பயிற்சியில் நீங்கள் தொழில் தொடங்குறது உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார். திருமண வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு நவம்பர் மாதத்திற்கு பிறகு திருமணம் கூடி வரும். நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் இருக்கும். நவம்பருக்கு பிறகு மனசுக்கு பிடிச்ச மன வாழ்க்கை அமையும். புத்திர பாக்கியத்தை எதிர்பார்க்க தனுசு ராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு சுபகாரியம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு கல்யாண பிராப்தங்கள் செஞ்சு வைக்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். சார் அர்த்தாஷ்டம சனி ஒரு பக்கம், 7.5 சனிலேருந்தே கஷ்டப்படுறோமே சார், கடன் வாங்கி கஷ்டப்பட்டுட்டோம், உடம்புல பிரச்சனையை அனுபவிச்சுட்ருக்கோம், வெளியிலேயே வாழ்ந்துகிட்ருக்கோம் சார், ஒரு வீட்டுக்கு போகணும் அல்லது ஒரு கடனை அடைக்கணுன்ற நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கோம், எங்களுக்கு தெளிவு கிடைக்காதான் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கடன் சுமையை படிப்படியாக அடைக்கக்கூடிய காலம் மேலேருந்து தொடங்கும். வாரா கடன்கள் வசூலாகும். இவங்க கொடுக்க வேண்டிய கடன்களை கொடுப்பாங்க. ஏற்கனவே கிரெடிட் கார்டு லோன் எதாவது இருந்துச்சுன்னா அதை செட்டில் பண்ணக்கூடிய அமைப்புகளும் கடவுளுடைய அருளோடு இவர்களுக்கு பிராப்தம் உண்டு. 9ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால மட்டும் அப்பாவோட சின்ன சின்ன முரண்கள் வரும். தந்தையினுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். தந்தையுடைய உறவுகளால் சின்ன சின்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும். அதில் நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தனுசு ராசிக்கு வேலை தொழிலில் கண்டிப்பாக மாற்றம் வரும். 10வது வீட்டை சனி பகவான் பார்க்குறாரு. சனி பார்க்குறதுனால நிச்சயமாக இருக்கிற வேலையை விட்டு வேறு வேலைக்கு போவீங்க. வேலையில் தேவையில்லாத அழுத்தங்கள் ஏற்படும் இந்த காலகட்டங்களில். அந்த அழுத்தத்தால் வேறு மாறணும்னு தோணும்.
அப்படி மாறக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கணும்னு மட்டும் நான் வேண்டிக்கிறேன் மனசார. அதே மாதிரி பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன முன்னேற்ற பலன்கள் கடவுள் புண்ணியத்தில் ஆண்டவன் கொடுக்க போகிறான். தனஸ்தானத்தில் குரு பார்க்கறதுனால மெயினாக தெய்வ வழிபாடை குரு பார்க்குறார். மேற்கூறிய எதிர்மறையான விஷயங்களை கூட இந்த குரு தெய்வஸ்தானத்தை பார்க்கறதுனால தன்னுடைய வழிபாட்டின் அடிப்படையில் அட்டம குருவினுடைய எல்லா கஷ்டத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய அடிப்படையில் தனுசு ராசிக்கு சாதகமாக இருக்கிறது. நிறைய பேருடைய வெளிநாடு கனவுகள் பலிதமாக மாறும். தூரதேச பிரயாணம் பண்ணலாம், கடல் கடந்து வாணிபம் பண்ணலாம், வெளிநாட்டு யோகம் நிறைய பேர்த்துக்கு உண்டு. அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ நிறைய ஸ்பிரிச்சுவலாக தன்னைத்தானே உணரக்கூடிய ஒரு காலம் தனுசு ராசி. சிம்மத்துக்கு ரிஷபத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன், தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொண்டு அந்த வாழ்க்கையில் மேலே வர்றதுக்கு முயற்சி பண்ணணும்னு சொல்லி. அதே மாதிரி தனுசுக்கு இது ஒரு பீரியட். தன் வாழ்க்கைக்கு எது சரி, எது தப்பு, எது நல்லது கெட்டதுன்றதை கடவுள் உங்களை அனலைஸ் பண்ணி உங்கள் லைஃபோட அடுத்த ஒரு கிராஃபை மேலே கொண்டு வர்றதுக்காக வரக்கூடிய குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சியை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கணுன்றது என்னுடைய அன்பு வேண்டுகோள். குரு பகவான் பெயர்ச்சி ஆனார் அப்படின்னா திருமணம், குழந்தை, தொழில் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போவார்னு தனுஷுக்கு எல்லாத்தையும் கொடுக்க காத்துட்ருக்கார். தன்னைத்தானே மாற்றிக்கிட்டு எல்லா விஷயங்களையும் நல்லதாக செஞ்சால் எல்லாத்தையுமே கொடுக்க காத்திருக்காருன்னு ரொம்ப அற்புதமான பலன்கள் சொன்னீங்க. எந்த விஷயத்தில் தனுஷ் அன்பர்கள் கவனமாக இருக்கணும்? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதீத நம்பிக்கை, அதீத அன்பை மட்டும் கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் யார் மேலேயும் வைக்கிறத தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா 8ல் குரு இருக்கார். 8ல் குரு வந்துச்சுன்னா வீணான சொல் பழிகளுக்கு இவர்கள் ஆட்படுவார்கள். அப்போ என்னென்னா, கொஞ்சம் மனசை விட்டு சொல்லணும்னா, ஏதாவது மனசாட்சிக்கு விரோதமாக சில செயல்களை நீங்கள் இப்பொழுது செய்து வருகிறீர்கள் என்றால் அதிலிருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வாட் எவர் இட் இஸ், அது எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும். உங்கள் உடம்பு பாதிக்கிற செயல், மனதை பாதிக்கிற செயல், எது உங்கள் வாழ்க்கையை பாதிக்கிற செயலும் சேர்த்தே சொல்கிறேன். இந்த செயல்கள் ஏதாவது நீங்கள் இப்போ ஈடுபட்டு இருந்தீங்கன்னா தயவு கூர்ந்து வேணாம். அப்படி இல்லாட்டி அது ஒரு பெரிய குற்றமாக உங்கள் வாழ்க்கைக்கு வரும். ரொம்ப முக்கியமாக 3வது நபர்கள்ட்ட பேசும்போது பழகும்போது கவனமாக இருங்க. 3ல் ராகு இருக்கிறதுனால, 9ல் கேது இருக்கிறதுனால தந்தையோடு தர்க்கம் வேண்டாம். அப்பா ஒன்று சொன்னால் அதை அனலைஸ் பண்ணி போகிறதுக்குரிய பக்குவத்தை உருவாக்குங்க. அப்பாவோட உடல்நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் பெரிய இடர்கள் தப்பிச்சுக்க முடியும். கண்டிப்பாக தனுஷ் ராசி என்பர்கள் நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க நம்புகிறேன். ஸோ தனுஷ் ராசி என்பர்கள் குரு பயிற்சியில் வணங்க வேண்டிய தெய்வம்? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுடைய வழிபாடு அவர்களுக்கு மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக வியாழக்கிழமைக்கு ஏதாவது சிவன் கோயில் இருந்துச்சுன்னா அந்த வியாழக்கிழமைக்கு சிவபெருமான் கோயில் போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மனதார ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வச்சு கொண்டக்கடலை சுண்டல் கொண்டு போயிட்டு அங்கே இவங்க கையால் ஒரு 10 பேர்த்து கொடுத்து தானமாக தந்தாங்கன்னா அந்த குருவினுடைய தோஷம் விலகி அவர்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு புனிதத்தன்மையை, தெளிவை தரக்கூடிய அடிப்படையில் இறைவன் அமர்வார். சூப்பர். ஈசனை மிஞ்ச எவரும் உண்டோன்னு ஈசனே சரணாகதி அடைஞ்சால் தனுஷ் ராசி என்பவர்களுக்கு எல்லாம் சிறப்பாக நடக்கும். ரொம்ப அற்புதமான பலன் கொடுத்துருக்கீங்க. நன்றி. நன்றி.